பாட்ஷா அவர்களுக்கும் ருக்கே அவர்களுக்கும் ஆமீரிலிருந்து சீர் கொண்டு வந்திருக்கிறோம். இவற்றை சோதனை செய்யுங்கள். இதை ருக்கையா பேகம் உண்ண தகுந்ததா இல்லையா என்று சோதியுங்கள். மான்சிங், வணங்குகிறேன் தந்தையே. உன்னை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கும் தங்களை சந்தித்தது மகிழ்ச்சியாக உள்ளது. ஜோதா அத்தையை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பை நன்றாக செய்கிறேன். ஒரு நிமிடம். இப்போது தாங்கள் அழைத்து சென்றது அன்னையின் சகோதரர்கள் அல்லவா? ஆம். இம்மூவரும் யார் தெரியுமா? போரில் உயிரை பொருட்படுத்தாமல் இவர்களைத்தான் கைது செய்தேன். ஆனால் உன் அண்ணனோ இவர்களை விடுதலை செய்து விட்டார். இந்தாருங்கள், இந்த தீர்த்தத்தை பருகுங்கள். இதை ஏழைகளுக்கு பகிர்ந்து அளித்து விடுங்கள். ஓ, சடங்கிற்கு முன்னால் ஆதம் கான் சரியாக திரும்பி விட்டார். மதுராவில் புரட்சியாளர்களை அடக்கிய பிறகு இவருடைய நடை மேலும் மாறிவிட்டது. எது எப்படி இருந்தாலும் ஆதம் கான் என்றும் ஒரு நல்ல வீரன் தான். ஆனால் நல்ல எண்ணம் மட்டும் கிடையாது. உசூர், ஏதாவது பிரச்சனையா? நீங்கள் உள்ளே செல்லுங்கள். தாயை பார்த்து விட்டு வருகிறேன். பெற்றுக்கொள். நீயும் வாங்கிக்கொள். வாங்கிக்கொள், வாங்கிக்கொள். வாங்கிக் கொண்டு முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசை வாழ்த்து. வணக்கம் மகாமந்திரியாரே. ஜனாப் ஆதம் கான் அவர்கள் மதுராவில் புரட்சியாளர்களை வெற்றிகரமாக அடக்கிவிட்டு திரும்பிவிட்டார். ஆதம் கான் எங்கே? ஒன்றும் விளங்கவில்லை, விளங்கவே இல்லை. பிரயோஜனமே இல்லாத அந்த அடிமை உயிரோடு இருக்கிறாள். தாங்கள் கூறினீர்களே, உரு தெரியாமல் அழித்து விடுவேன் என்று. ஆனால் இதுவரை ஏதும் நடக்கவில்லை. ஏன் நடக்கவில்லை? ரேஷம், சிறிது நேரம் நீ வெளியே இரு. என் முட்டாள் மகனுக்கு இந்த உலகத்தை பற்றியும் புரியவில்லை, அவன் தாயை பற்றியும் புரியவில்லை. என் அப்பாவியான முட்டாள் மகனுக்கு எப்பொழுது வாயை திறந்து பேச வேண்டும், எப்பொழுது பேசக்கூடாது என்று தெரியவில்லை. அதை அவனுக்கு நான் தனிமையில் புரிய வைக்க விரும்புகிறேன். அதுவரைக்கும் நீ சற்று சொல். எப்போதுமே தாங்கள் என் வாயை அடைக்கவே முயல்கிறீர்கள். ஆதகம், ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நீ வாயை திறக்கும் பொழுது உன் சாவை உன் அருகில் வர வைத்துக் கொள்கிறாய். நான் அல்லாவின் மீது ஆணையாக கூறுகிறேன், நீ இந்த விஷயத்தில் சற்று அமைதியாக இரு. நீ கேள்வி கேட்டதால் நான் பதில் கூறுகிறேன். மோதிபாயின் வாயை மூடுவதற்காக அவள் உயிரை கூட பறிப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன். ஆனால் இந்த ஜலால் எல்லாவற்றையும் மாற்றி மோதிபாயை விடுவித்து விட்டான். சரி, போகட்டும்.
நடந்தது ஏதோ நடந்து விட்டது. மோதிபாய் இந்த விஷயத்தில் இனி வாயை திறக்க மாட்டாள். அதே போன்று நீயும் உன் வாயை திறக்காமல் இருந்தால் உனக்கும் எனக்கும் நன்மையை பயக்கும். புரிகிறதா? அதனால் நீ இப்பொழுது சென்று சடங்கில் கலந்து கொள். இல்லை தாயே, ஜலால் மீது தங்களுக்கு இருந்த பிடி தளர்ந்து வருகிறதோ என்று தோன்றுகிறது. என்னை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு மேற்கொண்டு நீ பார்த்து நடந்தால் அது நன்றாக இருக்கும். எனது வேலை நன்றாக நடக்கிறது, எந்த குறையும் இல்லை. மதுராவில் புரட்சியாளர்களை ஒரு வழி செய்துவிட்டு தான் வருகிறேன். இந்த செய்தி உனக்கு தெரியாது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதனால் அதை நானே உனக்கு தெரிவிக்கிறேன். இங்கு நடக்கும் கொண்டாட்டங்கள் நீ வெற்றியுடன் திரும்பி வந்ததற்காக அல்ல. ருக்கையாவிற்கு வாரிசு அதிகாரம் கிடைக்கப் போகிறது. அதனால் தான் இந்த கொண்டாட்டங்கள் நடக்கின்றது. புரிகிறதா? எச்சரிக்கை, ஜாக்கிரதையாக இருங்கள். அனைவரும் கேளுங்கள், ஜோதா பேகம் வந்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக கேளுங்கள். மகாராணி மல்லிகா ருக்கையா சுல்தான் வந்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை, அரசருக்கெல்லாம் அரசர், இந்துஸ்தான் தேசத்தின் மாமன்னர், வீரர்களுக்கெல்லாம் வீரர் ஷகன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மகாமந்திரியாரே, ஆதம் கான் இப்போது எங்கிருக்கிறார் என்று தெரியுமா? இந்த சடங்கில் பங்கேற்க கூறினேன். அவன் வந்து கொண்டிருப்பான். அவர் போதையில் இருக்கிறார். அவர் ஓய்வெடுக்கும் அறையில் அனைத்தையும் போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார். மதுராவில் புரட்சியாளர்களை அடக்கி இப்போது எனக்கு என்ன பயன் கிடைத்தது? ஆதஹாம், நான் உன்னிடம் என்ன கூறினேன்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஜலாலுடைய சந்தோஷத்தில் பங்கேற்க கூறினேன். ஆனால் நீயோ எப்போதுமே ஜலால் பிராணம் தானா? ஜலால் சொல்வதை கேள். ஜலாலுக்கு மரியாதை கொடு. ஜலாலின் கட்டளை, ஜலாலின் விருப்பம். தங்களின் மகன் என்ற முறையில் எனக்கு என்ன மரியாதை தந்தீர்கள்? எப்போதும் எனது உயிரை பணயமாக வைத்து ஜலாலுக்காக யுத்தம் செய்கிறேன். என்றாவது ஒரு நாள் அதிர்ஷ்டம் எனக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில். ஆனால் என்னுடைய தலை விதியில் அடிமை என்றுதான் எழுதியுள்ளது, நிரந்தர அடிமை என்று. வெற்றி அடைந்து திரும்பி வந்திருக்கிறேன். எனக்கு எந்த மரியாதையும் வழங்கப்படவில்லை. ஏன் என்னை பெற்ற தாய்க்கு கூட ஜலாலுக்கு பிறக்கப் போகும் குழந்தையை பற்றி தான் கவலை. என்னை பற்றி சற்றாவது சிந்தித்தீர்களா? அந்த செய்தியை கேட்ட பிறகு என் மனம் சின்ன பின்னமாகிவிட்டது. எனது கோரிக்கை ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்றாவது ஒரு நாள் அந்த ஜலாலிற்கு தீங்கு நடக்க வேண்டும். அப்போதுதான் ஆக்ராவின் சிம்மாசனம் எனக்கு சொந்தமாகும். ஆனால் அதுவும் நடக்காது. ஜலாலின் வாரிசிற்கு சொந்தமாகும்.
இவ்வளவு நாட்கள் ஜலாலிற்கு அடிமையாக வேலை செய்திருக்கிறேன் தாயே. இனி பிறக்கப் போகும் அவன் வாரிசிற்கும் அடிமையா? நமது தலையெழுத்து என்ன மாறிவிட்டது? கூறுங்கள் தாயே. ஒன்று தெரியுமா? நீங்கள் எப்போதெல்லாம் ஜலாலிற்காக பரிந்து பேசுகிறீர்களோ அப்போதெல்லாம் என் தாய் என் எதிர்காலத்திற்காகத்தான் அவ்வாறு செய்கிறார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அப்படி அல்ல. நான் என்றால் என் தாய்க்கு சிறிதளவு கூட விருப்பமே இல்லை. அந்த ஜலாலிற்கு தாங்கள் தாய்ப்பாலை ஊட்டியதால் தானே 10 மாதம் சுமந்து பெற்ற இந்த மகனை மறந்து விட்டீர்கள் தாயே. இன்று முகலாய சாம்ராஜ்யத்திற்கு 2 சந்தோஷங்கள் வந்துள்ளன. ஒன்று என்னவென்றால் ஆதம் கான் மதுராவில் புரட்சியாளர்களை அடக்கியது. இரண்டாவது விஷயம், எனது அருமை பேகம் ருக்கையா முகலாய சாம்ராஜ்யத்திற்கு வாரிசை தரப்போகிறார்கள். இந்த விருந்திற்கு அனைவரும் வந்ததற்காக நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் எனக்காக அளித்துள்ள பரிசுகளையும் நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். அது பெரியதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பரிசும் விலை மதிப்பற்றது. இனி நாம் சடங்கினை ஆரம்பிக்கலாம். இனி நாம் சடங்கினை ஆரம்பிக்கலாம். இந்த சாம்ராஜ்யத்தில் என்னை விட மகிழ்ச்சியாக வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் ஜலால். புனித மெக்காவிலிருந்து வரப்பட்ட இந்த புனித குரானை பெற்றுக்கொள். அண்ணி, இங்கே பாருங்கள். இந்த சடங்கில் எதற்காக அனைத்து பொருட்களும் தங்கள் மடியில் வைக்கப்படுகின்றன என்றால், எப்போதும் உங்கள் மடியில் பிள்ளை செல்வங்கள் தவழ்வதற்காக. பாட்ஷா அவர்களுக்கும் ருக்கையா அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். ஆமீரிலிருந்து கொண்டு வரப்பட்ட இவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமீரின் தரப்பில் இந்த அனைத்து பரிசுகளையும் நான் தருகிறேன். இதில் இருக்கும் குங்குமப்பூ காஷ்மீரிலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டது. இதை பாலில் கலந்து அருந்தினால் பிறக்க போகும் குழந்தை திடமான சரீரத்தோடு ஆரோக்கியமாக பிறப்பான். நீங்கள் இந்த பரிசை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இது அதற்கான தருணம் அல்லவா? பின்பு எதற்காக இதை மறுக்கப் போகிறார்கள்? தாங்களே தங்களின் காரங்களால்
ருக்கையா பேகத்திற்கு குங்குமப்பூவை பாலில் கலந்து கொடுங்கள். பேகம் ஜோதா, இதோ பால் வந்துவிட்டது. ஷெஹன்ஷாவுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். சற்று பொறுங்கள் ஜோதா பேகம். அனைவரும் சற்று கவனியுங்கள். இந்த தேக்கரண்டியை ஜோதா பேகம் அவர்கள் எனது வருங்கால வாரிசுக்காக பரிசாக வழங்கியுள்ளார். இந்த பரிசு சிறியதாக இருக்கலாம், ஆனால் இதில் இருக்கும் அன்பு மிகவும் அதிகம். என் விருப்பம் என்னவென்றால் ஜோதா பேகம் அனைவருக்கும் முன்பாக இந்த தேக்கரண்டியால் குங்குமப்பூவை பாலில் கலந்து ருக்கையா பேகத்திற்கு தர வேண்டும். என்னுடைய வருங்கால வாரிசுக்கு இதைவிட சிறந்த உயர்ந்த பரிசு வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. இன்னும் நான் வாரிசு அதிகாரத்தை பெறவே இல்லை. அதற்குள் இவள் எனக்கு அடிமையாகி சேவை செய்ய ஆரம்பித்து விட்டாள். இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும்? இன்னும் கொஞ்சம் மருந்துகள் இருக்கையா? இது பிறக்க போகும் குழந்தைக்கு மிகவும் நல்லது. கொண்டாட்டங்கள் ஆரம்பிக்கட்டும். என்னவாயிற்று ரஹீம்? எனக்கு நடனம் ஆட வேண்டுமானால் தெரியவில்லை. ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? நீங்கள் தொடருங்கள். ये दिन मुबारक है, ये वक्त मुबारक है, ये सब कुछ नेमत है, ये सब कुछ रहमत है. ये दिन मुबारक है.